الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற நூலில் இருந்து படித்து வருகின்றோம். நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நறுமணம் கமலும் அந்த வாழ்வின் இறுதி பகுதி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்த ரப்புடைய அழைப்பை ஏற்று அவர்கள் இறைவன்பால் சென்று விட்டார்கள். அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்வதற்கு முன்னதாக முஸ்லிம்களின் காரியங்களை நிர்வகிக்கும் ஹலீஃபாவை நிர்ணயம் செய்வதில் மக்கள் ஈடுபட்டார்கள். பனு சம்தாவின் வீட்டு அந்த வறண்டாவில் இது தொடர்பாக நடந்த விவாதங்களுக்கும் கருத்து பரிமாற்றங்களுக்கும் பிறகு முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஒரு மனதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமித்தார்கள். இந்த வேளையில் திங்கட்கிழமையின் பகல் முழுதும் முடிந்து இரவும் முழுமையாக முடிந்தது. அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடல் அந்த ஹிபரா போர்வையோடு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் குடும்பத்தார்கள் அறையை மூடி வைத்திருந்தார்கள். செவ்வாய் பகல் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையை களையாமல் அப்படியே குளிப்பாட்டினார்கள். இப்பணியில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதேபோன்று ஹுசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாள் அடிமை ஷுக்ரான், உசாமத் இப்னு ஸெய்த், அவுஸ் இப்னு ஹௌலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் ஈடுபட்டார்கள். அப்பாஸ், ஃபதுல், ஹுசம் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உடலை புரட்ட, உசாமாவும் ஷுக்ரானும் ரலியல்லாஹு அன்ஹுமா நீர் ஊற்ற, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிப்பாட்டினார்கள். அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது நெஞ்சின் மீது சாய்த்திருந்தார்கள். இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய செய்தி. இவ்வாறு இழந்த இலை கலந்த நீரால் மும்முறை குளிப்பாட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக அதாவது சஅத் இப்னு ஹைஸமாவுக்கு சொந்தமான கர்ஸ் என்ற கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டது. இந்நீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்நாளில் அருந்தி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெள்ளை நிற யமன் நாட்டு பருத்தி ஆடையினால் கஃன் செய்தார்கள். அதில் தைக்கப்பட்ட சட்டையோ தலைப்பாகையோ எதுவும் இருக்கவில்லை. புகாரி முஸ்லிமில் இடம்பெறும் செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கு அடக்கம் செய்வது என்ற அந்த கேள்வி எழுந்தது.
அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இறை தூதர்களின் உயிர் எங்கு பிரிகிறதோ அங்குதான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்றார்கள். உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த இடத்திலுள்ள விரிப்பை அகற்றி அங்கே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் குழி தோண்டி அதில் பக்கவாட்டில் ஒரு குழியை அமைத்தார்கள். மக்கள் 10 பேர் கொண்ட கூட்டமாக நபி அவர்களின் அறைக்குள் சென்று தனித்தனியாக தொழுதார்கள். முதலில் நெருங்கிய குடும்பத்தார்களும், பின்பு முஹாஜிர்களும், அடுத்து அன்சாரிகளும், தொடர்ந்து சிறுவர்களும், பின்னர் பெண்களும் தொழுதார்கள். சிலர் பெண்கள் முதலிலும் அடுத்து சிறுவர்களும் தொழுதாக அறிவிக்கின்றார்கள். இது முவத்தா இப்னு மாலிக்கில் இடம்பெறுகின்ற செய்தி. இதே நிலையில் செவ்வாயும் முழுமையாக கழிந்து புதன் இரவின் பெரும் பகுதி கழிந்தது. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், இரவின் நடுநிசையில் மண்வெட்டிகளின் சப்தத்தை வைத்தே நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதை அறிந்து கொண்டோம். இரவின் கடைசி பகுதியில் நல்லடக்கம் நடைபெற்றதாகவும் ஒரு அறிவிப்பு உள்ளது முஸ்னத் அஹ்மதில். நபி அவர்களுடைய குடும்பம் ஹிஜ்ரத்துக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மக்காவில் இருந்தது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது 25வது வயதில் 40 வயது நிரம்பிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தார்கள். அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு யாரையும் மணமுடிக்கவில்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள். ஆண் குழந்தைகள் யாரும் உயிருடன் இல்லை. பெண் பிள்ளைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோராகும். ஹிஜ்ரத்துக்கு முன்பாக அபுல் ஆஸ் இப்னு ரபியாவுக்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடித்து வைத்தார்கள். இவர் ஜைனபுடைய சிறிய தாயாரின் மகனாவார். ருக்கையா, உம்மு குல்சூம் ஆகிய இருவரையும் ஒருவராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணம் முடித்து வைத்தார்கள். பத்ர், உஹது போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணம் முடித்து வைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹசன், ஹுசைன், ஜைனப், உம்மு குல்சூம் என்ற 4 பிள்ளைகள் இருந்தார்கள். மற்ற மூமின்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல காரணங்களை முன்னிட்டு 4க்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்வது ஆகமானதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 திருமணங்கள் செய்திருந்தார்கள். அதில் ஹதீஜாவும் ஏழைகளின் தாயென போற்றப்பட்ட ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே மரணித்து விட்டார்கள். ஏனைய 9 மனைவிமார்கள் உயிருடன் இருக்கும்போது நபி அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். மற்ற 2 பெண்களை மணமுடித்து பிறகு பிரிந்து விட்டார்கள். இன்னும் 2 பெண்களை மணமுடித்து பிறகு பிரிந்து விட்டார்கள். சௌதா பின் ஜமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த ஒரு மாதத்துக்கு பிறகு நபித்துவத்துடைய 10வது வருடம் ஷவ்வால் மாதத்தில் இவர்களை மணமுடித்தார்கள். ஒன்றுவிட்ட சகோதரன் மகன் சக்ரான் இப்னு அம்ருக்கு இவரை மணமுடித்து தரப்பட்டிருந்தது. அவரது மரணத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 54 ஷவ்வால் மாதம் மதீனாவிலே வஃபாத்தானார்கள். 3 ஆயிஷா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து ஓராண்டுக்கு பிறகு நபித்துவத்துடைய 11வது வருடம் ஷவ்வால் மாதத்தில் ஹிஜ்ரத்துக்கு 2 வருடங்கள் 5 மாதங்களுக்கு முன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவரது 6வது வயதில் மணமுடித்தார்கள். ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகு 7 மாதங்கள் கழித்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய 9வது வயதில் அவரோடு வாழ்க்கை தொடங்கினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவர்களில் கன்னிப்பெண்ணாக இருந்தார்கள்.
நபி அவர்களை மிக அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அவர்களை மிக அதிகம் நேசித்தார்கள். நபி அவர்கள் அவர்களை மிக அதிகம் நேசித்தார்கள். இச்சமுதாய பெண்களில் அவர்களே அதிக மார்க்க ஞானம் உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள். ஏனைய உணவுகளை விட சரீத் என்ற உணவுக்குரிய சிறப்பை போன்று ஏனைய பெண்களை விட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக சிறப்பு பெற்றிருந்தார்கள். ஹிஜ்ரி 57 அல்லது 58வது வருடம் ரமலான் பிறை 17 ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். பகீல் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். 4வது ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹா, இவரது கணவர் குனைஸ் இப்னு ஹுதாஃபா ஸஹ்மி ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் உஹதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மரணமாகிவிடவே இவர் விதவையானார். இத்தா முடிந்து ஹிஜ்ரி 3 ஷஅபான் மாதத்தில் இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணம் முடித்து கொண்டார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 45 ஷஅபான் மாதம் தமது 60வது வயதில் வஃபாத்தானார்கள். இவர்களையும் பகீல் அடக்கம் செய்யப்பட்டது. 5வது ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்கள் ஹிலால் இப்னு ஆமிர் இப்னு ஸஅஸாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் ஏழைகள் மீது அதிக இரக்கமும் கருணையும் உடையவராக இருந்ததால் இவர்கள் உம்முல் மசாக்கின், ஏழைகளின் தாய் என சிறப்பித்து கூறப்பட்டார்கள். இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக இருந்தார்கள். கணவர் உஹது போரில் ஷஹீதான பிறகு அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 4 மணமுடித்தார்கள். மணமுடித்து ஏறக்குறைய 3 மாதங்கள் கழித்து ரபியுல் அவ்வல் மாதத்தில் வஃபாத்தானார்கள். நபி அவர்கள் அவருக்கு தொலை வைத்து பகீல் அடக்கம் செய்தார்கள். 6வது உம்மு சலமா ஹிந்த் பின்த் அபு உமையா ரலியல்லாஹு அவர்கள், இவர் அபு சலமாவின் மனைவியாக இருந்தார்கள். அந்த தம்பதியருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். ஹிஜ்ரி 4 ஜுமாதா அல் ஆஹிராவில் அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்தார்கள். அதே ஆண்டு ஷவ்வால் மாத கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களை மணம் முடித்தார்கள். இவர்கள் மார்க்க ஞானமும் நுண்ணறிவும் கொண்ட பெண்ணாக திகழ்ந்தார்கள். இவர் ஹிஜ்ரி 59, சிலருடைய கூற்றின்படி ஹிஜ்ரி 62 தமது 84வது வயதிலே வஃபாத்தானார்கள். இவரையும் பகீல் அடக்கம் செய்யப்பட்டது. 7வது ஸைனப் பின் ஜஹஷ் இப்னு ருபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் அஸத் இப்னு ஹுஸைமாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸாவின் மனைவியாக இருந்தார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலாக் விட்ட பிறகு இத்தா காலம் முடிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அவரை அல்லாஹ் மடமுடித்து வைத்ததாக பின்வரும் வசனத்திலே கூறுகிறான். 33வது அத்தியாயம் 37வது வசனம். ஸைத் என்பவர் மனம் மாறி தன் மனைவியை தலாக் கூறிவிட்ட பிறகு நாம் அப்பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம். வளர்ப்பு மகன் தொடர்பான சட்டங்கள் அத்தியாயம் அஹ்ஸாபிலே அருளப்பெற்றன. அதனை அடுத்து நாம் பார்ப்போம். ஹிஜ்ரி 5, சிலரின் கூற்றுப்படி ஹிஜ்ரி 4 துல்காதா மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்தார்கள். இவர் அதிகம் தர்மம் செய்பவராகவும் அதிகம் வணக்கம் புரிபவராகவும் விளங்கினார்கள். தங்களது 53வது வயதில் ஹிஜ்ரி 20 இவர்கள் வஃபாத்தானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரில் நபியை அடுத்து மரணம் எய்தியவர்கள் இவரே முதலாமவர். இவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்தி பகீல் அடக்கம் செய்தார்கள். 8வது ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள், இவர்களுடைய தந்தை ஹாரிஸ் ஹுஸா கோத்திரத்தைச் சேர்ந்த முஸ்தலக் கிளையினரின் தலைவர் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு முஸ்தலக் மீது படையெடுத்த போது கைதியான இவர் சாபித் இப்னு கைஸ் ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழருக்கு கனீமா வெற்றி பொருளில் பங்காக கிடைத்தார். இவரை சில தொகைகள் பெற்றுக்கொண்டு உரிமையிட சாபித் முடிவு செய்தார்.
அத்தொகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலுத்திவிட்டு ஹிஜ்ரி 6, சிலரின் கூற்றுப்படி ஹிஜ்ரி 5 ஷஅபானில் மணமுடித்து கொண்டார்கள். இத்திருமணத்தால் நபி அவர்களின் மனைவியினரின் உறவினர்களை நாம் எவ்வாறு அடிமையாக வைத்திருப்பது என்று எண்ணி முஸ்லீம்கள் தங்களிடம் அடிமைகளாக இருந்த 100 பனு முஸ்தலக் குடும்பத்தார்கள் அனைவரையும் விடுதலை செய்து விட்டார்கள். எனவே தனது சமூகத்தாருக்கு அல்லாஹுவின் அருள் பொருந்திய பெண்ணாக இவர்கள் விளங்கினார்கள். தனது 65வது வயதில் ஹிஜ்ரி 56, சிலரின் கூற்றுப்படி ஹிஜ்ரி 55 ரபியுல் அவ்வல் மாதத்தில் வஃபாத்தானார்கள். 9வது உம்மு ஹபீபா ரம்லா பின்த் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் உபைதுல்லா இப்னு ஜஹஷின் மனைவியாக இருந்தார்கள். அவர் மூலம் ஹபீபா என்ற பெண் குழந்தை பிறந்ததால் உம்மு ஹபீபா என்று அழைக்கப்பட்டார்கள். இவர் தனது கணவரோடு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். அங்கு உபைதுல்லா கிறிஸ்துவராக மாறினார். சில காலத்துக்கு பிறகு அங்கேயே இறந்து போனார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தில் நிலையாக இருந்தார்கள். ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதத்தில் அம்ர் இப்னு உமையா லம்ரி என்ற தோழரை மன்னர் நஜ்ஜாஷியிடம் அனுப்பி அங்குள்ள முஸ்லிம்களை அழைத்து வரச் சொன்னபோது உம்மு ஹபீபாவை மணமுடிக்கும் விஷயமாகவும் நஜ்ஜாஷியிடம் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் நபி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர் நபி அவர்கள் சார்பாக 400 திர்ஹங்கள் மஹர் கொடுத்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களை நபி அவர்களுக்கு மணம் முடித்து வைத்து ஷுரஹ்பீல் இப்னு ஹஸ்னா என்ற தோழருடன் அனுப்பி வைத்தார்கள். இக்குழுவினர் நபி அவர்கள் ஹைபரில் போரில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்தார்கள். போரிலிருந்து திரும்பிய பிறகு நபி அவர்கள் இவர்களோடு வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஹிஜ்ரி 42 இவர்கள் வஃபாத்தானார்கள். சிலர் ஹிஜ்ரி 44 என்றும் சிலர் 50 என்றும் கூறுகின்றார்கள். 10வது சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்ரவேலர்களில் பனு நதீர் கூட்டத்தாருடைய தலைவன் மகள். ஹைபர் போரில் கைதியானார்கள். இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துக்கு வரும்படி அழைத்தார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே நபி அவர்கள் அவரை உரிமையிட்டு ஹைபரிலிருந்து திரும்பும் போது ஹிஜ்ரி 7 மணமுடித்து கொண்டார்கள். மதீனாவுக்கு செல்லும் வழியில் ஹைபரிலிருந்து 12 மைல் தொலைவில் உள்ள சத்து சஹபா என்னும் இடத்தில் இவரோடு நபி அவர்கள் வாழ்க்கையை தொடங்கினார்கள். 11 மைமூனா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள். இவர்கள் உம்முல் ஃபதுல் லுபாபா பின் ஹாரிஸின் சகோதரி ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உம்ரத்துல் கலாவை முடித்து நபி திரும்பும் போது ஹிஜ்ரி 7 துல்கஅதாவில் இவரை மணமுடித்தார்கள். மக்காவிலிருந்து 9 மைல் தொலைவில் உள்ள சஃப் என்ற இடத்தில் இவரோடு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இல்லற வாழ்வை தொடங்கினார்கள். ஹிஜ்ரி 61 இதே சஃப் என்ற இடத்திலே இவர்கள் வஃபாத்தானார்கள். அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள். மரணமடைந்த ஆண்டு சிலர் ஹிஜ்ரி 38 என்றும் சிலர் 63 என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆக மேற்கூறிய 11 பெண்களை நபி அவர்கள் மணமுடித்து வாழ்க்கையை நடத்தினார்கள். இவர்களில் ஹதீஜா, ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் நபி அவர்கள் வாழும் போதே வஃபாத்தானார்கள். மற்ற மனைவிமார்கள் அனைவரும் வாழும்போது நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இவர்களை தவிர கிலாப் குடும்பத்தாரைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் கிந்தா குடும்பத்தைச் சேர்ந்த ஜுவைனியா என்ற பெண்ணையும் நபி அவர்கள் மணம் முடித்தார்கள். ஆனால் அவர்களோடு வாழ்க்கையை நடத்தவில்லை. இது தொடர்பான பல மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. அவற்றை இங்கு விவரிக்க இயலாது. நபி அவர்களுக்கு 2 அடிமை பெண்கள் இருந்தார்கள். ஒன்று மன்னர் முகௌகிஸ் வழங்கிய மாரியத்துல் கிப்தியா. நபி அவர்கள் மூலம் அவங்க கிடைத்த பிள்ளைதான் இப்ராஹிம் என்ற ஆண்மகன் பிறந்தார்கள். அவர்கள் அந்த சிறுபருவத்திலே ஹிஜ்ரி 10 ஷவ்வால் பிறை 28 அல்லது 29 கிறிஸ்துக்கு பின் 632 ஜனவரி 20 மரணித்தார்கள். அந்த குழந்தை மரணித்தது. 2வது அடிமை ரைஹானா பின் ஜெயித். இவர் பனு நதீர் அல்லது பனு குரைலா சமூகத்தைச் சேர்ந்தவர். இவர் பனு குரைலாவுடன் போரில் கைது செய்யப்பட்ட இப்பெண்ணை நபி அவர்கள் தனது பங்கில் எடுத்துக்கொண்டார்கள். இவரை உரிமையிட்ட பிறகு நபி அவர்கள் மணம் முடித்தார்கள். எனவே இவர் நபி அவர்களின் மனைவியாக விடுகிறார் என்று வேறு சிலர் கூறுகின்றனர்.
அறிஞர்களில் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முந்திய கூற்றே ஏற்றமானது என்கிறார்கள். அபு உபைதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ற அறிஞர் மேலும் 2 அடிமை பெண்கள் நபியவரிடம் இருந்தார்கள். ஒருவர் ஜமீலா, இவர் போர்க்கைதியாக கிடைத்தவர். மற்றொரு பேர் தெரியவில்லை. அவரை ஜெய்னப் பின் ஜஹஷ் நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்கிறார்கள் என்ற செய்திகள் ஜாதுல் மஆதிலே இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்த நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை செய்தது ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல உடல் வலிமையும் திடகாத்திரமும் கொண்ட வாலிப காலத்தில் தன்னை விட 15 வயது அதிகமான ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடனே ஏறக்குறைய 30 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணமான பிறகே சௌதா ரலியல்லாஹு அவர்களை மணம் முடித்தார்கள். இவரும் வயதில் நபி அவர்களை விட மூத்தவராக இருந்தார்கள். அதற்கு பிறகு தனது வயோதிக காலத்தில் தான் பல திருமணங்களை செய்தார்கள். இதை நன்கு சிந்திப்பவர்கள் நபி அவர்கள் பல திருமணங்களை செய்தது அதிக ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் என்று அறவே கூற முடியாது. மாறாக அதற்கு பல உயர்ந்த உன்னத நோக்கங்கள் இருந்திருக்க வேண்டும் என்று அறியலாம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷாவையும் உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்சாவையும் நபி அவர்கள் மணமுடித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு ஆகிய இருவரோடும் உறவை பலப்படுத்தி கொண்டார்கள். இவ்வாறு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தனது மகள் ஃபாத்திமாவையும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தனது மகள்களான ருக்கையா பிறகு உம்மு குல்சூமையும் மணமுடித்து கொடுத்து உறவை செம்மைப்படுத்தி கொண்டார்கள். இந்த நால்வரும் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக பல இக்கட்டான நேரங்களில் உடல் பொருள் தியாகங்கள் புரிந்து இஸ்லாத்துக்கு வெற்றியையும் தேடித் தந்தவர்கள். எனவே இந்த நால்வரோடு மக்கள் அனைவரும் நல்லுறவுகளை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இத்திருமணங்கள் மூலம் நபி அவர்கள் முஸ்லீம்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அரபியர்கள் பண்டைய கால வழக்கப்படி மாமனார் வீட்டு உறவை பெரிதும் மதித்தார்கள். இவ்வுறவு பல மாறுபட்ட குடும்பங்களுக்கிடையில் நெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்குரிய வழிகளில் ஒன்றாக இருந்தது. மாமனார் வீட்டு உறவுகளுடன் சண்டையிடுவதையும் போர் புரிவதையும் தங்களுக்கு மகா கேவலமாகவும் இழுக்காகவும் கருதினார்கள். பல மாறுபட்ட வம்சங்களிலிருந்து நபியவர்கள் தங்களது திருமணங்களை செய்து அந்த வம்சங்களுக்கிடையே உள்ள பகைகளையும் கோபத்தையும் தணிக்க முயற்சித்தார்கள். எடுத்துக்காட்டாக உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் மஹ்சூமி கிளையைச் சேர்ந்தவர்கள். அபூ ஜஹல் அதேபோன்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இதே கிளையைச் சேர்ந்தவர்கள் தான். அபூ ஜஹல் பத்ரில் கொல்லப்பட்டான். நபி அவர்கள் பல போர்களில் எதிர்த்து வந்த ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் தனது கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நபி அவர்கள் மணமுடித்து கொண்டதால் தனது எதிர்ப்பை கைவிட்டு குறுகிய காலத்துக்குள் நபியாவிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இவ்வாறு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்தார்கள். இவர் அபூ சுஃபியானின் மகளாவார்கள். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களும் செய்த கொடுமைகள் அனைவரும் அறிந்ததே. உம்மு ஹபீபாவை நபி அவர்கள் திருமணம் செய்த பிறகு அபூ சுஃபியான் தனது தீய செயல்களில் சற்றே பின்வாங்கினார். அதுபோலவே பனு நதீர் மற்றும் பனு முஸ்தலக் ஆகிய 2 யூத வம்சங்களிலிருந்து சஃபியா மற்றும் ஜுவைரியாவை மணமுடித்தார்கள். இதனால் இவ்விரு குலத்தாரும் நபியாவிடம் பகைமை காட்டி வந்ததை நிறுத்தி கொண்டார்கள். அது மட்டுமன்றி ஜுவைர் ரலியல்லாஹு அவர்களது சமுதாயத்தாருக்கு பெரும் நன்மைகளும் பலன்களும் கிடைத்தன. நபி அவர்கள் பெண்ணெடுத்த சமூகத்தார்களை அடிமையாக்கி வைப்பதா என்று கைதிகளாக இருந்த அவர்களது சமூகத்தின் 100 குடும்பத்தார்களை நபித்தோழர்கள் உரிமையிட்டார்கள். உள்ளங்களில் இந்த உதவி எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை யாரும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இந்த பலன்களுக்கிடையில் மேலான மற்றும் ஒரு பலன் இத்திருமணங்களால் ஏற்பட்டிருக்கிறது. அதன் விளக்கமாவது, நபி அவர்களுடைய சமுதாயத்தினர் ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை அமைப்பதற்கு தேவையான பண்புகளை அறியாதவர்களாக இருந்தார்கள். இத்தகைய சமுதாயத்தை பண்படுத்தவும் சீர்திருத்தவும் வேண்டும் என நபி அவர்கள் பணிக்கப்பட்டார்கள். இஸ்லாமிய சமூகத்தின் அடிப்படை ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு கலப்பதற்கு அனுமதி அளிக்கவில்லை. எனவே ஆண்களால் பெண்களை முழுமையாக சீர்திருத்துவது என்பது இச்சட்டத்தை கவனித்து முடியாத ஒன்று. ஆனால் பெண்களையும் சீர்திருத்த வேண்டும் என்ற அவசியம் ஆண்களை சீர்திருத்த வேண்டும் என்ற அவசியத்தை விட சற்றும் குறைவானதல்ல. மாறாக அதை விட அது மிக அதிகமானதே. ஆகவே மகத்தான இந்த சீர்திருத்த பணியை நிறைவேற்ற அதற்கு தகுதி வாய்ந்த மாறுபட்ட வயதும் திறமையும் கொண்ட பெண்களை தனக்கு துணையாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதை தவிர
நபி அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. அப்போதுதான் வீட்டு பெண்களுக்கு ஒழுக்க பண்புகளையும் மார்க்க சட்டங்களையும் வழங்கலாம். அதன் மூலம் அவர்களை மற்ற கிராம, நகர, வாலிப, வயோதிக பெண்களுக்கு மார்க்க பயிற்சி தரும் ஆசிரியர்களாக உருவாக்க முடியும். அப்பெண்களின் நபி அவர்களின் சார்பாக பெண்ணினத்துக்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பொறுப்பையும் நிறைவேற்றுவார்கள். நபி அவர்களின் மனைவிகளான மூமின்களின் தாய்மார்கள் நபி அவர்கள் தங்கள் வீடுகளில் எப்படி இல்லற வாழ்க்கையை நடத்தினார்கள் என்ற செய்திகளை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். இதில் அவர்களது பங்கு மகத்தானது. குறிப்பாக நபி அவர்களோடு நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற துணைவியர்கள் நபி அவர்களின் சொல் செயல்களின் பெரும்பாலானவற்றை சமுதாயத்திற்கு தெரிவித்துள்ளார்கள். நபி அவர்களின் திருமணங்களில் ஒன்று ஊறிப்போன அறியாமை கால வழக்கத்தை தகர்ப்பதற்காக நடத்தப்பட்டது. அதாவது அரபியர்களிடம் வளர்ப்பு மகனை பெற்ற மகனாக கருதும் வழக்கம் இருந்தது. பெற்ற மகனுக்கு கொடுக்கும் உரிமைகளையும் கடமைகளையும் வளர்ப்பு மகனுக்கு வழங்கினார்கள். இவ்வழக்கம் அரபியர்களிடம் ஆழமாக வேரூன்றிருந்தது. இதை களைவது இலகுவானதல்ல. திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை போன்றவற்றில் இஸ்லாத்தின் சட்டங்களுக்கும் அடிப்படைகளுக்கும் இக்கொள்கை முரணாக இருக்கிறது. மேலும் சமூகத்திலிருந்து எந்த மானக்கேடான அருவருக்கத்தக்க பழக்க வழக்கங்களை அழிப்பதற்காக இஸ்லாம் இந்த உலகத்தில் உதித்ததோ அவை அனைத்தையும் இக்கொள்கை சமுதாயத்துக்குள் இழுத்து வருகிறது. இந்த சட்டத்தை நபி அவர்களின் கரத்தால் நபி அவர்கள் சொந்த வாழ்க்கை மூலமாக உடைக்க வேண்டும் என அல்லாஹ் நாடினான். நபி அவர்களின் மாமி மகள் ஜெய்னப் பின் ஜஹஷை ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் மனம் முடித்திருந்தார்கள். ஸெய்த் ரலியல்லாஹு சிறு வயதில் முதலே நபி அவரிடம் வளர்ந்து வந்ததால் இவரை ஸெய்த் பின் முஹம்மதின் மகன் ஸெய்த் என்றே மக்கள் அழைத்தார்கள். ஆனால் இத்தம்பதியினரே சுமூகமான உறவு நீடிக்கவில்லை. இதனால் ஸெய்த் தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட எண்ணி நபி அவரிடம் ஆலோசித்தார்கள். ஸெய்த் ரலியல்லாஹு தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டால் அவரை தானே மணக்க நேரிடும் என அல்லாஹ்வின் அறிவிப்பு மூலம் நபி அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இத்திருமணம் நடந்தால் இணை வைப்பவர்கள் நபி அவர்களையும் முஸ்லிம்களையும் பழிப்பார்கள். நயவஞ்சகர்களும் யூதர்களும் முஷ்ரிக்குகளும் நபி அவர்களுக்கு எதிராக குழப்பங்களையும் தவறான குற்றச்சாட்டுகளையும் பரப்புவார்கள். அதனால் பலவீனமான நம்பிக்கையுடைய முஸ்லிம்களின் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் ஏற்படலாம். ஆகவே ஸெய்துடைய தலாக் விஷயமாக பேசிய போது தலாக் விட வேண்டாம் என்று நபி அவர்கள் அவருக்கு அறிவுரை கூறினார்கள். நபி அவர்கள் உணர்ந்த இந்த அச்சமும் தடுமாற்றமும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. எனவே நபி அவர்களை கண்டித்து அடுத்து வரும் வசனத்தை அல்லாஹ் அருளினான். 33வது அத்தியாயம் 37வது வசனம். நபியே, அல்லாஹும் நீங்களும் எவருக்கு அருள் புரிந்திருந்தீர்களோ அவரை நோக்கி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து உங்களுடைய மனைவியை நீக்காது உங்களிடமே நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிய சமயத்தில் நீங்கள் மனிதர்களுக்கு பயந்து அல்லாஹ் வெளியாக்க இருப்பதை உங்கள் மனதில் மறைத்தீர்கள். நீங்கள் பயப்பட தகுதியுடையவன் அல்லாஹ்தான், மனிதர்கள் அல்ல என்று அல்லாஹ் அருளினான். ஆனால் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. ஸெய்த் ரலியல்லாஹு தன் மனைவியை தலாக் கொடுத்து விட்டார்கள். நபி அவர்கள் பனு குறைலா யூதர்களை முற்றுகையிட்ட காலகட்டத்தில் ஜெய்னப் உடைய இத்தாம் முடிந்தவுடன் நபி அவர்கள் அவரை திருமணம் செய்து கொண்டார்கள். இதனை நபி அவர்களின் விருப்பத்துக்கு விடாமல் தானே மனமுடித்து வைத்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஸெய்த் என்பவர் தம் மனம் மாறி தன் மனைவியை தலாக் கூறிவிட்ட பிறகு நாம் அப்பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம். ஏனென்றால் நம்பிக்கையாளர்களால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் தங்கள் மனைவிகளை தலாக் கூறிவிட்டால் அவர்களை வளர்த்தவர்கள் அப்பெண்களை திருமணம் செய்து கொள்வதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இது நடைபெற்றே தீர வேண்டிய அல்லாஹுடைய கட்டளையாகும் என்ற வசனம் அருளப்பெற்றது. எனவே நர்மையான சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ் செய்ததற்கு காரணம், ஆகவே நீங்கள் வளர்த்த இவர்களையும் அவர்களுடைய உண்மையான தந்தைகளின் பெயர்களை கூறி அன்னாரின் மகன் என்றே அழையுங்கள். அதுதான் அல்லாஹ்விடத்தில் நீதமாக இருக்கிறது. 33வது அத்தியாயம் 5வது வசனம். மற்றும் நம்பிக்கையாளர்களே, உங்களில் உள்ள ஆண்களில் ஒருவருக்கும் முஹம்மது நபி அவர்கள் தந்தையாக இருக்கவில்லை. எனினும் அவர் அல்லாஹுடைய தூதராகவும் நபிமார்களுக்கு இறுதி முத்திரையாகவும் இறுதி நபியாகவும் இருக்கிறார். அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். 33வது அத்தியாயம் 40வது வசனம். ஆகிய வசனங்களால் இந்த தவறான நடைமுறையை சொல்லால் உடைத்தது போல் செயலாலும் அதனை உடைக்க விரும்பினான். ஊறிப்போன எத்தனையோ பழக்க வழக்கங்களை தகர்ப்பது என்பது சொல்லால் மட்டும் முடியாது.
அதனை மாற்ற நினைக்கும் சத்திய அழைப்பாளர்கள் தனது செயலாலும் அதனை நிரூபித்து காட்ட வேண்டும். இதற்கு ஹுதைபியா உம்ராவில் நடந்த நிகழ்ச்சியை அழகே எடுத்துக்காட்டாக கூறலாம். நபித்தோழர்கள் நபி அவர்களின் மீது வைத்திருந்த அன்பு பாசம் பற்றி உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய ஹதீஸிலிருந்து நாம் என்ன செய்யலாம், அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட செய்தி உண்மையாயின் வெற்றி அல்லது மரணம் ஏற்படும் வரை போர் புரிய வேண்டும், பின்வாங்கக்கூடாது என்று நபி அவர்கள் தங்களது தோழர்களிடம் மரத்தின் கீழே சத்திய வாக்குறுதி வாங்கினார்கள். அந்நேரத்தில் நபி அவர்களிடம் போட்டி போட்டுக்கொண்டு தோழர்களில் சத்திய வாக்குறுதி நபி தோழர்கள் தந்தார்கள். மேலும் அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு போன்ற நெருக்கமான தோழர்களும் இருந்தார்கள். நபி அவர்கள் அவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் அந்த தோழர்களுக்கு சமாதான உடன்படிக்கை நிறைவேறிய பிறகு தங்களின் குர்பானி பிராணிகளை அறுக்கும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தோழர்களில் எவரும் முன்வரவில்லை. இது நபி அவர்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. இதை உணர்ந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாங்களே முதலில் எழுந்து சென்று குர்பானியை நிறைவேற்றுங்கள், யாரிடமும் பேசாதீர்கள் என்று ஆலோசனை வழங்கினார்கள். அதற்கிணக்க நபி அவர்களும் அவ்வாறு செய்ய தோழர்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு குர்பானியை நிறைவேற்றினார்கள். ஆகவே காலங்காலமாக ஊறிப்போன பழக்கத்தை தகர்த்தெறிவதில் சொல்லால் திருத்துவது அல்லது செயலால் திருத்துவது ஆகிய இரண்டுக்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு இருப்பதை நாம் இதன் மூலம் உணரலாம். ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை திருமணம் செய்த பிறகு இத்திருமணம் குறித்து நயவஞ்சகர்களால் பல தவறான பொய் பிரச்சாரங்கள் மக்களுக்கிடையில் பரப்பினார்கள். இறை நம்பிக்கையில் உறுதியற்ற முஸ்லிம்களின் இதயங்களில் தீய எண்ணங்கள் உண்டாயின. இத்திருமணத்தில் 2 விதமான குழப்பங்களை நயவஞ்சகர்கள் உண்டாக்கினார்கள். முதலாவது, நபி அவர்களுக்கு இது 5வது திருமணமாக இருந்தது. 4க்கு மேல் திருமணம் முடிப்பது அனுமதி இல்லை என முஸ்லிம்கள் அறிந்திருந்தார்கள். 2வது விடயம், ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய வளர்ப்பு மகன். அவர் நபி அவர்களின் மகனாகவே கருதப்பட்டு வந்தார்கள். இதை சொந்த மகனின் மனைவியை சொந்த தந்தை மணமுடிப்பதை போன்று மானக்கேடான செயலாக கருதினார்கள். அல்லாஹு தாலா இவ்விரண்டையும் குறித்து தெள்ளத் தெளிவான பதிலை சூரா அஹ்ஸாபிலே இறக்கி வைத்தான். அதன் மூலம் ஒருவரை வளர்ப்பு மகனாக ஆக்குவது மார்க்க சட்டத்தில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்றும், நபி அவர்களுக்கு பல உன்னத நோக்கங்களுக்காக ஏனைய முஸ்லிம்களை விட திருமண விஷயத்தில் சிறப்பு சலுகையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்றும் முஸ்லிம்கள் புரிந்து கொண்டார்கள். நபி அவர்கள் தங்களது மனைவிமார்களோடு மிக அழகிய முறையில் உயர்ந்த பண்புகளோடும் சிறந்த குணங்களோடும் வாழ்க்கை நடத்தினார்கள். நபி அவர்களின் மனைவிமார்களும் அவ்வாறே உயர்ந்த குணங்களும் சிறந்த பண்புகளும் பெற்றிருந்தார்கள். பொது மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வறுமையில் வாழ்ந்தும் நபி அவர்களுக்கு பணிந்து பணிவிடை செய்து நல்ல மனைவியர்களாக திகழ்ந்தார்கள். இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் அல்லாஹ்விடம் சென்றடையும் வரை மெல்லிய ரொட்டியை அவர்கள் பார்த்ததாக எனக்கு தெரியாது. பொரித்த ஆட்டுக்கறியை நபி அவர்கள் சுவைத்ததே இல்லை. புகாரில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் 2 மாதங்களில் 3 பிறைகளை பார்த்து விட்டோம். நபி அவர்களின் வீடுகளில் எதுவும் சமைக்கப்படவில்லை. அப்போது உருவா கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பேரித்த பழங்களையும் தண்ணீரையும் உண்டு வாழ்ந்தோம் என்று அவர்கள் கூறினார்கள். இது போன்ற அதிகமான சம்பவங்கள் ஹதீஸ் நூட்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றன. வறுமையிலும் நெருக்கடியிலும் வாழ்ந்த போதிலும் நபி அவருடைய மனைவிமார்கள் முகம் சொலித்ததோ மனம் வருந்தியதோ முறையீடு செய்ததோ இல்லை. ஆம், அவர்களும் மனிதர்கள் தானே. இவ்வாறு ஒரே ஒரு முறை நிகழ்ந்தது. அதை அல்லாஹ் கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கினான். 33வது அத்தியாயம் 28, 29 ஆகிய வசனங்கள். நபியே, உங்களுடைய மனைவிகளை நோக்கி நீங்கள் கூறுங்கள், நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே விரும்புவீர்களாயின் வாருங்கள், உங்களுக்கு ஏதும் கொடுத்து நல்ல முறையில் தலாக் கொடுத்து உங்களை நீக்கிவிடுகிறேன். அன்று நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மறுமை வாழ்க்கையும் விரும்பியவர்களாயின் நிச்சயமாக அல்லாஹ் உங்களில் உள்ள இத்தகைய நன்மையை கருதுபவர்களுக்கு மகத்தான நற்கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். நபி அவர்களின் துணைவியர் அனைவரும் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் தேர்ந்தெடுத்து தங்களது உயர்ந்த பண்புகளையும் சிறந்த குணங்களையும் நிலைநாட்டினார்கள். அவர்கள் எவரும் உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை. நபி அவர்களின் துணைவர்களுக்கிடையில்
அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தும் பொதுவாக சக்களத்திகள் மத்தியில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படவில்லை. அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில நிகழ்வுகள் தான் நடந்தன. அதையும் அல்லாஹ் கண்டித்து விட்டான். அத்தியாயம் தஹரீமின் துவக்கத்தில் 5 வசனங்கள் வரை இது பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு தொடரில் இதனுடைய இறுதி பகுதியை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.